திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1965 வெளிவந்த வெந்நீர் ஆடை என்ற திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி கலையுலகில் ஒரு நிலையான இடம் பிடித்த நட்சத்திர நாயகிதான் ஜெயலலிதா. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மணிப்புரி போன்ற நடன கலைகளை முறைப்படி கற்றறிந்ததோடு கர்நாடகா இசை, மேற்கத்திய இசை இரண்டினையும் நன்கு அறிந்திருந்ததோடு இவர் நாயகியாக பயணித்திருந்த காலகட்டங்களில் தென்னிந்திய நடிகைகளில் அதிக சம்பளம் பெற்ற நடிகையாகவும் அறியப்பட்டிருக்கின்றார். மேலும் தான் நடிக்கும் படங்களின் கதைக்கும் கதாபாத்திரத்திற்கும் ஏற்றார் போல தனக்கான ஆடை அணிமணிகள் இருப்பது மட்டுமின்றி அவைகள் அந்தந்த காலகட்டத்தில் அனைவரும் பேசும் வண்ணம் நவநாகரிக ஆடை வடிவமைப்பை கொண்டதாகவே இருக்கும். இவரது முதல் படமான வெந்நீர் ஆடை தொடங்கி கடைசி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் வரையிலுமே இதை நாம் காண முடியும். அவ்வாறு இவர் விதவிதமான ஆடை அணிமணிகள் அணிந்து நடித்த ஒரு திரைப்படம் தர்மம் எங்கே. கொடுமை அடக்குமுறைகளால் நல்லவர்கள் எல்லாம் நலிவுற்று துன்பத்திற்கு ஆளாகும் ஒரு அந்நியனின் ஆட்சி நடைபெற்று வரும் நாட்டில் அவைகளையெல்லாம் தட்டி கேட்டு தர்மத்தை நிலைநாட்ட நாட்டுப்புறத்திலிருந்து வரும் ஒரு இளைஞனின் போராட்டத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு ராஜா ராணி கதைதான் இந்த தர்மம் எங்கே திரைப்படம். விவா சப்போட்டா என்ற ஆங்கில திரைப்படத்தின் சாயலில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான கடலூரிலும் ஏவிஎம் ஸ்டுடியோவிலும் படமாக்கப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாயகனாக நடித்திருந்த இந்த திரைப்படத்தை தனது சாந்தி பிலிம்ஸ் மூலமாக தயாரித்தும் இருந்தார். படப்பிடிப்பிற்கு முன்பே சாந்தி பிலிம்ஸ் பெரியண்ணன் படத்தின் நாயகியான ஜெயலலிதாவின் வீட்டிற்கே சென்று, உங்களுக்கு பிடித்தமான உடையலங்காரம் செய்து கொள்ள உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, என்ன வகை துணி வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், புது மாதிரியான வடிவமைப்புகளில் உங்கள் உடைகளையும் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு வெல்வெட் மற்றும் நவநாகரிக துணி வகைகள் அனைத்தும் ஜெயலலிதாவின் வீட்டிற்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. ஜெயலலிதாவே தனக்கான ஆடைகளை தானே வடிவமைத்துக் கொண்டார். 20க்கும் அதிகமான தோற்றங்களுடன் தர்மம் எங்கே திரைப்படத்தில் தோன்றி நடித்தும் இருந்தார் ஜெயலலிதா. இதே காலகட்டத்தில் வெளிவந்த ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்திருந்த ஜெயலலிதா அதிலும் ஏராளமான ஆடம்பர ஆடைகளில் தோன்றி நடித்திருந்தாலும் இன்னும் விதவிதமான ஆடை அலங்காரங்களில் தோன்றி நடிக்க வேண்டும் என்றிருந்த ஜெயலலிதாவின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி தந்த படமாகவும் அமைந்திருந்ததுதான் இந்த தர்மம் எங்கே திரைப்படம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.